ஊர்லேருந்து ஏதோ ஒரு மதியப்பாளையம் தனியாக இருக்குது. மெயின் ரோட்டில் போய் இப்போ கும்மிடிப்பூண்டில் இருக்கான். இங்கேருந்து எலாவூர் போனோம். எலாவூர் இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர். ஐயோ லாரி வேறு டேர்ன் ஆகுது. லாரி டேர்ன் ஆகுது. ஓகே, மெயின் ரோட்டில் மாறிடுவோமோ? ரூட் லைனில் போயிடுவோம். மெயின் ரோட்டில் மாறி எலாவூருக்கு போனோமா? எலாவூர்லேருந்து மெதியப்பாளையன்ற ஊருக்கு போனோம். பரவாயில்ல, வண்டிங்கெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. போகலாம், மெதுவாகவே போகலாம். நம்ம எப்பவுமே 40 தான் போவோம். அது அப்புறப்பட்ட விஷயம். போடுறா தம்பி பிரேக்குன்ற மாதிரி போடக்கூடாது. மெதுவாக அழுத்தணும். அதுக்கப்புறமா பரவாயில்ல, ரூட்டு நல்லா தான் இருக்குது, ஏரியாவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் எலாவூர் எப்படி போனேன்னு தெரியலையே. எலாவூருக்கு இப்படியே தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எலாவூர் மெதியப்பாளையம் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரணும். பெட்ரோல் செலவு எவ்வளோ ஆகும் தெரியல. பெட்ரோல் வேறு 200 பெட்ரோல் போடணுமா? நானா வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு கஷ்டமாடா? எடுப்பாக இருக்கும். வேலைக்கே ஒரு மாதிரி கடுப்பாக போகணும். வேலைக்கே போகணும். வித்தியாசம் வந்து அதுக்கு மேலே வெறுப்பாக இருக்குது. வெறுப்பாக இருக்குது. அதாவது எங்கே இருக்கும்? அம்பேத்கர் தெரு, அம்பேத்கர் இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோல், பாலாஜி ஏஜென்சிஸ் பெட்ரோல் பம்ப் ஸ்டேஷன், ஃபியூல் ஸ்டேஷன் தமிழ்நாடு, எஸ்வி ஃபாஸ்ட் ஃபுட்டு அண்டு வாழ்க்கையில் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அப்படிதான் மேலே வர்றதுனே தெரில. எந்த கம்பெனிக்கு போகிறதுன்னு தெரில. கடுப்பு நேராக இருக்குது. எந்த கம்பெனிக்கு போனாலும் இதோட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான்னு தான் தெரியும். என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்போ தான் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்னு எனக்கே தெரியல. இதோட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி போயினே இருந்தாங்க. ஆனால் சேலரி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதில்ல. இது மட்டும் நல்லா தெரியுது. சேலரி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஆனால் வேலை கச்சா போதும் போயிட்டு என்னடா கடுப்பாக இருக்க வாழ்க்கை. ஐ திங்க் இதுதான் எலாவூர்னு நினைக்கிறேன். அப்பா நல்ல வேலை மதிப்பாக கூகுள் மேப்பே போடாமல் எலாவூருக்கு. எலாவூர்லேருந்து மெதியப்பாளையம் போகிற ஊருக்கு இது ஒரு வழி திரும்பும். நான் எந்த வழின்னு தான் அது தெரியல, மறந்துட்டேன்னு. என்ன சொல்கிறேன், வழியாக மறந்துட்டியா? அப்போ எப்படா போவேன்? எல்லாம் கடவுளை இருக்க பயமே. அந்த வழி எங்கேயும் இப்படி பார்த்த ஞாபகம் இருக்குது. போவோம். நம்மலாம் பெங்களூருக்கே வழி தெரியாமல் தானே போயிட்டு வந்தோம். சென்னை மட்டும் நான் வழி தெரிஞ்சால் போனோம். எல்லாம் வழி தெரியாமல் போகிறது தானே. வாழ்க்கையில் எல்லாமே வழி தெரியாமல் ஓடி போய் கற்றுக்கிட்டு தான் எல்லாமே.
வழி தெரிஞ்சால் போக முடியுங்களா? எல்லாம் இப்படி மாறுறாங்க. ஒரு வழி இருக்குமோ? இந்த லூப் லைனில் ஏதாச்சும் போய் மாறான்னு இருக்குமோ? ஓகே, இப்படி தான் ஒரு வழி இருக்கோ? என்னடா இப்படி தான் வழி இருக்கானான்னு தெரியலடா. ஓகே, வழி தான் இருக்கும் பார்க்குறேன். வழி பார்த்தாச்சு, ஆலயம் பார்த்தாச்சு, ஊரையும் பார்த்தாச்சு. எப்படி ஒன்வேவா? எப்பட்றா இப்படி வரீங்க? நான் எப்பட்றா போவேன்? பொறுமையாக போய் திருப்போம். ஓகே, ஒரு கேட்கலாம். அண்ணா மெதிப்பாளையம் எப்படின்னா போனா? மெதிப்பாளையம் இப்படி வழி இல்லையா? ஆ, பிரிட்ஜு கீழேவா? சரி சரி, நன்றிண்ணா. ஆ, ஆ சரி, நன்றிண்ணா நன்றிண்ணா. தங்கம் ரொம்ப மேடாக இருக்குது, பார்த்து பொறுமையாக போடா. அப்புறமா எதாவது செலவுகளை வச்சிட போகிறேன். அப்புறமா என்னால் தாங்க முடியாது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் இப்போ. ஓகே, பொறுமையாக போறியா? பொறுமையாக போ, பொறுமையாக போ. 40 30 இப்போ 30 போ, 40லாம் போகாத. ஓகே, ட்ரெயின் போகுதுப்பா. எப்பட்றா? ரொம்ப ரிஸ்க்கான டேஞ்சரான வழியில் தான் வந்துட்டுருக்கோம் போல. இந்தியன் ரயில்வேஸ். இப்போ மெதியபாளையத்துக்கு இன்னொரு வழி உள்ளே போகணும். அது எந்த வழி எனக்கே தெரில, கடுப்பாக இருக்குது. பரணி அப்போ எப்படி போனார், ஆனால் எப்படி போனாருன்னே தெரியலையா. இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டாரா? ஓகே, நான் மெதிப்பாளையம் எப்படிண்ணா போனா? இப்படி போயிட்டா ஒரு சைடு. தேங்க்ஸ்ண்ணா. இப்படி தான் மெதியபாளையம் போனோமா? தெரியாமே போச்சாண்ணா. ஓ, ஸ்பீட் பிரேக், ஸ்பீட் பிரேக். அண்ணா வழிடா சாமி இது. அண்ணா பார்த்து வாங்கண்ணா, இடிச்சு கிச்சு போகிறீங்க. ஓகே, என்ன வழி என்ன தெருவுன்னே தெரியல, கடுப்பாக இருக்கு. பார்க்கலாம், போய் பார்ப்போம். ஊர் எப்படி இருக்குன்னு தெரியல, ஊர் பேர் தெரியல. ஸ்பீட் பிரேக்குனாலே கொஞ்சம் தடுமாற்றம் தான். அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்கப்பா. அக்கா, இந்த அக்கா எந்த ஒரு அக்கானே தெரியலையே.
4 கிலோமீட்டர் போக வைக்கிறீங்க. கடுப்பா இருக்கு. மெதியபாளையம் மெதியபாளையம் இது வந்து எல்லாம் ஓகே. போகணுமா? அப்போ ரொம்ப கெட்டதாண்டா இருக்கு மெதியபாளையம்லாம். தெரியாம இடம் இவ்வளோலாம் போயிட்டு இருந்தோம். ஐயோயோ, இது ரொம்ப சின்னதாக இருக்கு. வண்டி போகுமானே தெரியல. எல்லாமல்ல சிவனே மாயம். இது அந்த ஊருன்னே தெரியலடா. 4 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. இந்த ஊருன்னே தெரியலையே. 4 கிலோமீட்டர் உள்ள போக சொன்னாங்க. 4 கிலோமீட்டர் இருந்திருக்காது. நான் ஒரு தெரியல. பாருங்க நான் போயிட்டே சரி விட்டு பார்த்தோமா. என்ன ஊருன்னு தெரியல. கடுப்பா இருக்கு. எல்லாம் சிவனே மாயம். சிவனே சிவனே மாயம்ன்ற மாதிரி பண்ணு. உயிர் விடும் தேசனே ஈசானே. என்ன வீடுன்னு தெரில. கடுப்பாக தான் இருக்கு. கேட்டு பார்ப்போமா? ஆனால் மெதிப்பாளையம் எங்கண்ணா இருக்கு? எவ்வளோ தூரம்? நன்றி. ஈசனே யாராச்சும் ஹெல்ப் பண்ணலாமான்னு பார்ப்பேன். ஆட்டோ வருது எதிரி. ஆயா ஹெல்ப் பண்ணலாமோ? ஆயா இங்கே நடந்து போயிட்டுருக்காங்க. ஓகே. ஐயா மெதிப்பாளையம் எங்கேயா போனா? மெதிப்பாளையம் எவ்வளோ தூரம்? ஓகே. மனவரியா
பாளையம் எங்கே போயிருக்குன்னு தெரியல, கடுப்பாக. சரி விட 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்னாங்க. 4 கிலோமீட்டர் போயிட்டோமா இன்னும் பார்த்தா இல்லை தான். பொறுமையாக போவோம். எங்கே தான் இருக்குன்னு தெரில ஊர். நான் போயிட்டே தான் இருக்கேன். என்ன பண்ணுறது? வளம் மிகுந்த இடம் என்ன, ஒரு இயற்கையான ஒரு இடம், சூழல், இயற்கை சூழல். இப்போ தான் இயற்கைன்னு சொன்னேன், ஹாப்பியாக ஒரு சைடுக்கே ஒரு டவர் இருக்குது. ஆக மொத்தத்தில் ஒரு இயற்கையை கூட நாசம் பண்ணுறதுக்குன்னே ஒரு இடம் இருக்கலாம். இடம் சொல்லணும் அமைதியாக அருமையாக இருக்காப்பா ஊர். ஏன்னா ஒரு எல்லா ஒரு அத்தியாவசிய தேவைக்காகவும் கும்முடி பூண்டி எல்லா ஒரு அந்த பஜாருக்கு போய் தான் ஆகணும். இதெல்லாம் கஷ்டமான விஷயம். இதில் இருக்கிறது கஷ்டமான விஷயம் இதுதான். ஆனால் ஏதாச்சும் ஒரு கம்பெனி பண்ணி ஜம்முன்னு போச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு கம்பெனி போகலாமா, ஜம்முன்னு வாழ்க்கை போகும். இங்கிருந்து எப்படி தான் போகிற கடுப்பாக இருக்கு. வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது ஒரு விஷயம். மணல்னாலே கனல் மணல் மேலே ஆயிடுச்சா பாருங்க. ஐயோ நடுரோட்டில் வந்து போயிருக்காங்களே குழந்தைங்க. நடுரோட்டில் புரியல. இந்த அம்மா இன்னைக்கு நடு ரோட்டில் பசங்க இட்டு போகிறாங்க. நாளைக்கு அந்த குழந்தைங்க நடு ரோட்டில் தானே போவோம். ஓரமாக இட்டு போக பழகிருந்தான் தானே. அதுக்கு நாளைக்கு பின்னாடி ஓரமாக போகிறதுக்கு பழகம். என்ன ரூல்ஸோட ரெகுலேஷன்ஸோடு தான் இருக்காங்கன்னே தெரில. கேர்லெஸ்ஸாக ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு குழந்தைய நடு ரோட்டில் வச்சுருப்பாங்க. யாராச்சும் வந்து குடிக்கு வரணும் ஆனால் வந்து வச்சானா பரவாயில்லையே. வண்டி இதுதான் கஷ்டப்படா. எப்பா இவ்வளோ உள்ளேருந்து கம்பெனி வந்து போகிறதுன்றதோ பெரிய விஷயம்டா சாமி. ஐயோ ஐயோ கடுப்பான விஷயந்தான். எங்கடா போகுது? இன்னொன்று 4 கிலோமீட்டர் சொன்னாங்க. ஆனால் ஊர் போயினே இருக்கா பற்றிதான். ஆனால் வண்டியில் பெட்ரோல் இருக்கான்னு தெரியல ஃபஸ்ட்டு. தெரியலையே, கடுப்பாக இருக்க. போகிற வழி கரெக்டானே தெரியலையே. போகிற வழி கரெக்டானதான் தெரில. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில ஒரு நிமிஷத்தில்.
பாருங்களா தண்ணி என்னமா பீச்சு அடிக்கிறாங்க. கிட்ட கேட்டு பார்க்கலாமா? அக்கா மெதிப்பாளையம் எங்கே இருக்கா? மெதிப்பாளையம் அதான் வரண்ணா. ஆ இல்லை ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்காக வந்து. என்னதுக்கா? ஆ ஆ ஓஹோ அதை தாண்டி தான் வந்துட்டுருக்கோமா? ஊரையே தாண்டி போயிட்டுருக்கோண்ணா. அப்புறா ஊரை தாண்டி தான் வந்துட்டுருக்கோமா? சரி ஓகே. ஆறா எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஓகே ஊருக்கு கரெக்டாக வந்துட்டோண்ணா. ஓகே